எனக்கு என் மனசுல வந்து முத குடியேறினியோ அன்னில இருந்து நீதான் ராணி. அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில எத்தனை பேர் வந்தாலும் சரி எனக்கு நீதான் வசதி. நான் என்ன கேட்டுற போறேன், ரொம்ப நாள் கழிச்சு உன்னை பார்த்தேனா அதான் சொல்றேன். இப்ப எதுக்கு என்கிட்ட வரீங்க? ஒழுங்கா பிரச்சனை பண்ணாம போயிருங்க. என்ன யாரோ மாதிரி பார்க்காத மலரு, நான் உன் புருஷன் மலரு. என்ன போய் நீ யாரோ மாதிரி நினைச்சு என்ன வெளியே போக சொல்லலாமா? கிட்ட நெருங்கி வர வர எனக்கு பெருமூச்சு வாங்குது மலரு. நீ இவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? அது வாய்ப்பே இல்லை மலரு, வாய்ப்பே இல்லை. சனாசி சொல்லுவண்ணே. நாம போஸுக்கு ஒரு அமௌண்ட் தரதா சொல்லியிருந்தோம்ல, ஆமாண்ணே. அந்த செக் தான் இது. கல்யாண டேட்டை போட்டு வச்சிரு, கல்யாணம் தண்ணிக்கு போஸ் கிட்ட கொடுத்துருவோம். இதை இந்தா. அண்ணே அண்ணே, அது வரைக்கும் செக் உங்ககிட்டே இருக்கட்டும்ண்ணே. எதுக்குங்க? மாமா கையெழுத்து போட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் எதுக்கு திரும்ப செக் அவர்கிட்டயே கொடுக்குறீங்க? என்கிட்ட கொடுங்க, நான் வச்சிருக்கேன். இல்ல வேணா ஈஸ்வரி, நீ கல்யாண வேலை அது இதுன்னு 1008 ஜோலியில இருப்ப. அப்புறம் செக்க எங்கேயோ மறந்து வச்சிட்டோம்னு சொல்லி காணாம போச்சுன்னு சொல்லுவ. இது என்ன 1 ரூபா 2 ரூபாயா? 1 கோடி ரூபா